அனைவருக்கும் வணக்கம். சுற்றி வளைச்சி பேசாமல் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று பேசும் யதார்த்தவாதி தான் இந்த கும்பராசிக்காரங்க. வஞ்சகங்கிறது துளியும் இவங்களுக்கு தெரியாத ஒன்று. இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நினச்சதெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்களை சந்திக்குது. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் நாள் நிகழும் செவ்வாய் பயிற்சி, ஏப்ரல் 14ஆம் நாள் நிகழும் சூரியன் பயிற்சி போன்றவை குறிப்பிடத்தக்க திருப்பங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. வேத ஜோதிட கணிப்புகள் படி நடப்பு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வரும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தனிநபரின் ஆற்றலை மேம்படுத்தும், அவர்களின் இலக்கை நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கும், உள்ளுணர்வுகளின் வலிமையை அதிகரிக்கும், நல்வாழ்வுக்கு உதவும் வழிகளை காண்பிச்சு தரும்னு நம்பப்படுது. மேலும் இந்த மாதம் நிகழும் வானியல் மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும்னு நம்பப்படுது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை ரெண்டிலும் ஆதரவு கிடைக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுது. தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடைய தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதல் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல உதவியாக உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோட போராட எதிர்பார்த்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர முடியும். மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஜீவனஸ்தான அதிபதியான செவ்வாய் ராசிநாதன் சனியோடு இணைந்து ஏப்ரல் 2 முதல் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால அலுவலகத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களின் கடுமையான அணுகுமுறை சக ஊழியர்களை அதிருப்தி அடைய செய்யும். அலுவலக அழுத்தத்தை வீட்டுக்கு எடுத்து சென்று குடும்பத்தினர் மீது கோபத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 11 8ஆம் அதிபதி புதன் நீசமடைகிறது தொழிலில் எதிர்பாராத தடைகளையோ அல்லது தவறான முடிவுகளையோ எடுக்க தூண்டலாம். மேலும் இருந்தாலும் ஏப்ரல் 14 அன்று 3ஆம் வீட்டில் சூரியன் உச்சமடைந்ததும் அலுவலக சூழல் முற்றிலும் மாறும். நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு சிறந்த நல்ல பேரை பெற்றுத்தரும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் அற்புதமாக வெளிப்படும். 5ல் உள்ள குருவின் அருளால் உங்களின் புதிய சிந்தனைகள் மேலதிகாரிகளால் பெரிதும் பாராட்டப்படும். வியாபாரம் மற்றும் சுயதொழில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் 2ஆம் பாதி வியாபாரிகளுக்கு மகத்தான வெற்றியை தரப்போகுது. 7ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் வீட்டில் வீரியஸ்தானம் ஏப்ரல் 14 அன்று உச்சம் பெறுவது வியாபார விரிவாக்கத்துக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையப்போகுது. குறிப்பாக மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மீடியா, டிராவல்ஸ் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டுவாங்க. இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரம் இருக்கிறதால வியாபார கூட்டாளிகளுடன் அவ்வப்போது தகவல் தொடர்பு இடைவெளி ஏற்படும். யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாமல் சொந்தமாக முடிவெடுக்கிறது நல்லது. ஏப்ரல் 19க்கு பிறகு யோகக்காரக சுக்கிரன் ஆட்சி பெறுவது ரியல் எஸ்டேட் மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். மேலும் பொருளாதாரம் மற்றும் வருமானம் எப்படி அமையும்னு கேட்டிங்கன்னா, மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் சனி, செவ்வாய் மற்றும் நீச புதன் இணைகிறதால நிதி நிலைமை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வராமல் போகலாம். குடும்ப செலவுகள்லாம் கட்டுக்கடங்காமல் கூட போகுது. இருந்தாலும் தனம் மற்றும் லாபஸ்தானமான அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இதன் மூலமாக பழைய முதலீடுகள், பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் 19க்கு பிறகு சுக்கிரனின் பலத்தால் வீடு அல்லது வாகன கடன்கள்லாம் எளிதில் அங்கீகரிக்கப்படும். ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் லக்னத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால மனக்கவலையும் குழப்பமும் உங்கள் நிழல் போல தொடரும். 2ஆம் வீட்டில் உள்ள சனி மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பல் பிரச்சனைகள், தொண்டை வலி அல்லது கண் உபாதைகள் ஏற்படும். மேலும் வாகனம் ஓட்டும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவைங்க. ஏப்ரல் 14 அன்று சூரியன் 3ஆம் பலம் பெறுவது உங்கள் உள்ளூர இருக்கும் பயத்தை போக்கும். எத்தகைய நோயையும் தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க. ஏப்ரல் 19க்கு பிறகு நாளில் செல்லும் சுக்கிரன் உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தையும் மனமகிழ்ச்சியையும் தருவாங்க. மேலும் குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் உள்ள பாவகிரகங்களால் உங்கள் பேச்சில் கடுமை கூடும். சின்ன விஷயங்களுக்காக கூட குடும்ப உறுப்பினர்களிடம், குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈகோவால் பிரச்சனையை உண்டாக்குவீங்க.
மாதத்தின் முதல் 3 வாரங்களில் உங்கள் வார்த்தைகளை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஏப்ரல் 19 அன்று தன் சொந்த வீட்டுக்கு திரும்புறது உங்கள் குடும்ப சூழலை அப்படியே தலைகீழாக மாற்ற போகுது. முன்னதாக இருந்த சண்டைகள் மறந்து வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். 5ல் உள்ள குரு பகவானின் அருளால் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றமும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் மாணவர்களுக்கு, குறிப்பாக உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையப்போகுது. இருந்தாலும் 5ஆம் அதிபதி புதன் 2ல் நீச்சமடைஞ்சிருக்கிறதால வாய்மொழி தேர்வுகளில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். ஆனால் ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் பலம் பெற்றதும் உங்களின் வெளிப்படுத்தும் திறன் மேம்படும். போட்டித் தேர்வுகளில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பரிகாரமாக 2ஆம் வீட்டில் உள்ள சனி, செவ்வாய் மற்றும் நீச புதனால் ஏற்படும் வாக்கு தோஷங்களையும் குடும்ப சிக்கல்களையும் நீக்க நீங்கள் 7.5 சனியின் இறுதி கட்டம் மற்றும் 2ல் உள்ள செவ்வாய் தோஷத்தை குறைக்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க. இது குடும்ப சண்டைகளை நிறுத்தி நிதி ஸ்திரத்தன்மையை தரும். மேலும் வாக்குஸ்தானத்தில் புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால புதன்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. இது உங்கள் தகவல் தொடர்பை சீராக்கி நல்ல முடிவுகளை எடுக்க உதவும். மேலும் லக்ன ராகுவினால் ஏற்படும் மனக்கவலையை குறைக்க தினமும் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. நல்லது. பறவைகளுக்கு தானியங்களை உணவாக கொடுங்க. நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கிறதுல வல்லவங்களான இந்த கும்பராசிக்காரங்க இந்த மாதம் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நிலைமை வரும். பணவரத்து திருப்தி தரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக நீங்கள் பேசுகிறதன் மூலமாக வியாபாரம் வளர்ச்சி பெறும். அடுத்தவங்க கூறும் ஆலோசனைகளை ஏற்கும்போது கவனமாக இருங்க. அதை ஆராய்ஞ்சு பார்த்து செய்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியுங்க. செயல்திறன் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை மனநிறைவோடு படிப்பீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும். கலைஞர்கள் உற்சாகத்தோடு செயல்பட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவாங்க. பணவரவு தாராளமாக இருக்குங்க. தேவையான பட வாய்ப்புகள் வரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க. நல்ல காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரிடும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது நல்லதுங்க. மேலும் நீண்ட தூர தகவல்கள் நல்லதாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது. எதிலும் நிதானமாக இருங்க. அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் கட்டுவீங்க. பண வரத்து தாமதப்படுங்க. கோபம் கூடாது. மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும். மேலும் செலவுகள் அதிகரிக்குங்க. பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். நன்மைகள் நிறைய ஏற்படும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள்லாம் கைக்கூடி வரும். அடுத்தவங்க செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சு மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் செலவு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பரிகாரமாக நீங்கள் மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.